எல்லாருக்கும் வணக்கம். நான் பிரதீப் பேசுறேன். நீங்க இந்த வீடியோ கொடுக்கிற ஒவ்வொரு லைக்கும் தாங்க எங்களுக்கான ஆதரவே, எங்களுக்கான சப்போர்ட். சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க. டெல்லியை சுத்தி மொத்தம் 11 அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருக்குங்க. இதுல ஒரு முக்கியமான அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட் தான் சவுத் வெஸ்ட் டெல்லி. இந்த சவுத் வெஸ்ட் டெல்லியில இருக்க துவாரகா சப்டிவிஷன்ல பல்லம்னு ஒரு பகுதி இருக்கு. அப்ராக்சிமேட்டா டெல்லி சென்ட்ரல்ல இருந்து சவுத் வெஸ்ட் டைரக்ஷன்ல 20 கிலோமீட்டர் டிராவல் பண்ணீங்கன்னா போதும் இந்த பல்லம்ன்ற பகுதி வந்துடும். இந்த பல்லம் பகுதியில இருக்க இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன்ல அக்கவுண்டன்ட்டா வேலை செய்யறவர் தான் கிருஷ்ணஸ்வரூப் சுதீர். இவரோட வீடு இந்த பல்லம் ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன்ல இருந்து பக்கத்துல தான் இருக்கு, ராஜ் நகர்ல தான் இருக்கு. இவர் பல வருடங்களா ஏர்ஃபோர்ஸ்ல அக்கவுண்டன்ட்டா தான் வேலை செஞ்சுட்டு இருக்காரு. இவரோட மனைவி பேரு பபிதா வர்மா. அவங்களுக்கு 52 வயசு ஆகுது. இந்த கப்பலுக்கு கௌரவ்னு ஒரு பையனும் இருக்கான். அவருக்கு 27 வயசு ஆகுது. இந்த சூழல்ல ஜூலை 6ஆம் தேதி 2021ஆம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை எப்பவும் போல வேலைக்கு போறாரு. வேலைக்கு போயிட்டு அவரோட டியூட்டி எல்லாம் முடிச்சிட்டு சாயந்தரம் 7 மணிக்கு வீட்டுக்கு வராரு. அவரோட வீடு ஒரு 3 மாடி கட்டடம். கிரவுண்ட் ஃப்ளோர்ல ஒரு ஆர்மி ஃபேமிலி வசிக்கிறாங்க. அதற்கு மேல இருக்கிறதெல்லாம் அவரோட வீடு தான். சோ as usual ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போறாரு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல அவரோட வீட்டுக்குள்ள யாரும் இல்ல. இந்த விஷயத்தை கிருஷ்ணஸ்வரூப்பும் பெருசா கண்டுக்கல. ஏன்னா யூசுவலா அம்மாவும் மகனும் செகண்ட் ஃப்ளோர்ல இருப்பாங்க. செகண்ட் ஃப்ளோர்ல தான் மகனோட ரூமும் இருக்கு. அவன் எப்ப பார்த்தாலும் லேப்டாப்பை நோண்டிட்டு தான் இருப்பான். சோ கிருஷ்ணஸ்வரூப் என்ன பண்றாரு, அவரோட பேக்கை சைட்ல வச்சுட்டு ஃப்ரெஷ்ன் அப் பண்ணலான்னு நகரும் போது தான் ஒரு விஷயத்தை நோட்டீஸ் பண்றாரு. அந்த வீட்டுல இருக்க கபர்ட் திறந்து இருக்கு. அப்பதான் அவருக்கே ஞாபகம் வருது, ஆக்சுவலா அவங்க வீட்டோட மெயின் டோரையுமே யாரும் சாத்தல, உள் பக்கம் தாள் போடல. இவர் வேலை கலைப்புல அதை நோட் பண்ணாம வீட்டுக்குள்ள வந்திருக்காரு. பேக ஓரமா வச்சிருக்காரு. அந்த வீட்டுல இருக்க கபர்ட் திறந்து இருக்கிறத பார்த்த உடனே தான் அவருக்கு இந்த விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. இம்மீடியட்டா கபர்ட் கிட்ட போய் பார்த்தா அந்த கபர்ட்ல இருக்க விஷயங்கள் எல்லாம் யாரோ எடுத்திருக்காங்க. உடனே இந்த விஷயத்தை பத்தி பேசுறதுக்காக, தன்னோட மனைவி கிட்டயும் மகன் கிட்டயும் பேசுறதுக்காக செகண்ட் ஃப்ளோர் போறாரு கிருஷ்ணஸ்வரூப். அங்க அவர் பார்த்த காட்சி அவர் அலற வச்சது. ஏன்னா அவரோட 27 வயசு பையன் கௌரவ் இருக்கான்ல, அந்த கௌரவ் ரூமோட வாசல்ல அவரோட மனைவி பபிதா வர்மா ரத்த வெள்ளத்துல கிடக்குறாங்க. தலையில அடிபட்டு ரத்தம் ஆறா ரூம் ஃபுல்லா ஓடிட்டு இருக்கு. இந்த ரூம்குள்ள போய் எட்டி பார்த்தா அவரோட மகன் படுக்கையில ரத்த வெள்ளத்துல கிடக்குறாரு. இந்த காட்சியை பார்த்த உடனே இம்மீடியட்டா கிருஷ்ணஸ்வரூப் என்ன பண்றாருன்னா அக்கம் பக்கத்தினருக்கு தகவல் தெரிவிக்கிறாரு, போலீஸ்க்கு தகவல் தெரிவிக்கிறாரு. போலீஸும் இம்மீடியட்டா உடனே கிரைம் சீனுக்கு வந்து கிரைம் சீன் அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. போலீஸோட முதற்கட்ட விசாரணையில போலீஸ்க்கு தெரிய வந்த விஷயங்கள்லாம் என்னன்னா, கொலைகாரன் இந்த 2 பேரையும், அம்மா பையன் 2 பேரையும் கொலை செஞ்ச கொலைகாரன் கண்டிப்பா இந்த ஃபேமிலிக்கு தெரிஞ்சவனாதான் இருக்கணும். ஏன்னா வீட்டை ஃபுல்லா அலசி ஆரஞ்சாச்சு, வீட்டுக்குள்ள எந்த ஃபர்ஸ்ட் என்ட்ரியும் இல்ல. அப்படின்னா வீட்டுக்குள்ள பபிதாவோ இல்ல கௌரவோ தான் அந்த பர்சனை வர அனுமதிச்சிருக்கணும். 2வது விஷயம், பயங்கரமான பர்சனல் வெஞ்சன்ஸ் இந்த கொலையில தெரியுது. 3வது விஷயம், இந்த கொலையை ஒரு ராபரி மாதிரி ஸ்டேஜ் பண்ண கொலைகாரன் ட்ரை பண்ணியிருக்கான். ஏன்னா அதற்காக தான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்க கபோர்டை திறந்து விட்டு அங்க இருக்க சில வெள்ளி காயின்களை திருடி இருக்கான். ஆனா அதே கபோர்ட்ல தான் சில தங்க நகைகள் இருந்திருக்கு, 15,000 ரூபாய் மதிப்புள்ள பணம் இருந்திருக்கு. உண்மையான திருடர்கள்லாம் இப்படி விட்டு வைக்க மாட்டாங்க, மேலோட்டமா திருடிட்டு எல்லாம் போக மாட்டாங்க, மொத்த காசையும் அடிச்சுட்டு தான் போவாங்க. So it clearly says this is not ராபரி கேஸ். ராபரி கேஸ்னு போலீஸ் நம்பணும்ன்றதுக்காக ஸ்டேஜ் பண்ணப்பட்ட ஒரு கேஸ் இது. இதை தவிர போலீஸ் என்னென்ன விஷயங்கள்லாம் நோட்டீஸ் பண்ணாங்கன்னா, கொலைகாரன் கொலை செய்யும் போது பயங்கர உஷாரா இருந்திருக்கான். ஏன்னா அவனோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எங்கேயுமே கிடைக்கல. அண்ட் எதை வச்சு கொலைகாரன் இவங்களை கொலை செஞ்சதா போலீஸ் நம்பினாங்கன்னா, அந்த வீட்டுல ஒரு பக்கெட் நிறைய தண்ணியில ஒரு டம்பல் இருந்துச்சு. பைசப்ஸ் ஏறணும்னு ஜிம்ல எல்லாம் யூஸ் பண்ணுவாங்களே, அந்த மாதிரியான ஒரு டம்பல் இருந்துச்சு. சோ இந்த டம்பலை வச்சுதான் 2 பேரும் அசந்த நேரத்துல கொலைகாரன் மண்டையில அடிச்சிருக்கணும் போலீஸோட கணிப்பு. அதுவும் கிரைம் சீன்ல இருக்க பிளட் ஸ்பிளாட்டர்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது, பாடிஸ் இருக்க பொசிஷன்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது, கௌரவ் வந்து லேப்டாப்ல வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அந்த சமயத்துல தான் கொலைகாரன் டம்பலை வச்சு அவர் மண்டையிலேயே அடிச்சிருக்கான். அவர் வேலை செஞ்ச இடம் அவரோட படுக்கைக்கு பக்கத்துல இருக்க ஒரு டேபிள். ஒன்ஸ் கௌரவ் நில தடுமாறின உடனே அவரை படுக்கையில இழுத்து போட்டு மறுபடியும் அந்த டம்பல்லால அடிச்சே கொலை பண்ணியிருக்கான். இதற்கு பிறகு போலீஸ் என்ன பண்றாங்கன்னா, சுத்தி இருக்க நெய்பர்ஸ், அந்த வீட்டுக்கு பால் பாக்கெட் போடுறவன், பேப்பர் போடுறவன், கடைக்காரங்க, வெண்டர்ஸ்னு எல்லாரையும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு சில விஷயங்கள்லாம் தெரிய வருது. பாயிண்ட் நம்பர் 1, கீழே ஒரு ஆர்மி ஃபேமிலி இருந்துச்சுன்னு சொன்னல. இந்த ஆர்மி ஃபேமிலி கரெக்டா 2 வாரத்துக்கு முன்னாடி தான் அவங்களோட சொந்த ஊருக்கு ட்ரிப் போயிருக்காங்க. கரெக்டா கொலை நடந்த அன்னைக்கு சாயந்தரம் 5:30 மணிக்கு தான் வீட்டுக்கே வந்திருக்காங்க. அண்ட் அவங்களோட வீடு கிரவுண்ட் ஃப்ளோர்ன்றதுனால
மேலலாம் போய் செக் பண்ணல. வீட்டுக்கு வந்த உடனே ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. 7 மணிக்கு மேல கிருஷ்ணஸ்வரூப் அலறிட்டு வந்து நடந்த சம்பவத்தை சொல்றாரு. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் போலீஸ் நோட்டீஸ் பண்ணது என்னன்னா, அந்த வீட்டுல சிசிடிவி கேமராஸ் இருந்திருக்கு. ஆனா கொலகாரன் உஷாரா அந்த கேமராவோட டிவிஆரையும் சிபியூவையும் எடுத்துட்டு போயிட்டான். டிவிஆர்னா டிஜிட்டல் வீடியோ ரெக்கார்டர். இந்த சிசிடிவி கேமராஸ் எடுக்கிற வீடியோஸ் எல்லாமே இந்த டிவிஆர் மூலமா தான் ரெக்கார்ட் ஆகும். அதை கழட்டிக்கிட்டு போயிட்டான் கொலகாரன். சோ போலீஸ் எந்த பக்கம் எந்த டைரக்ஷன்ல விசாரிச்சாலும் அதுக்கு பிளாக் வைக்கிற மாதிரியே கொலகாரன் யோசிச்சு செயல்பட்டு இருக்கான். அதனால போலீஸ் அடுத்த கட்டமா என்ன பண்றாங்கன்னா, கொலகாரனால அந்த வீட்டுல இருக்க டிவிஆரை மட்டும் தான் எடுக்க முடியும். ஆனா அந்த ஏரியால இருக்க ஒவ்வொரு சிசிடிவி கேமராஸையும் ஸ்விட்ச் ஆஃப் பண்ண முடியுமா, இல்ல டிவிஆரை திருட முடியுமா? அதனால அந்த ஏரியால இருக்க ஒவ்வொரு சிசிடிவி ஃபுட்டேஜஸையும் எடுக்கிறாங்க, அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட கேமராஸோட சிசிடிவி ஃபுட்டேஜஸை எடுத்து போலீஸ் அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. அது என்னன்னா, ஒரு கையில சிபிஓட பெரிய டிவைஸோட நடந்து போறாரு. அவர் ஒரு ஆட்டோல ஏறி அந்த ஏரியா விட்டு கிளம்புறாரு. இந்த வீடியோவை பார்த்த உடனே போலீஸ்க்கு அந்த நபர் மேல சந்தேகம் ஏற்பட்டது. ஆனா இந்த வீடியோல இருக்க பிரச்சனை என்னன்னா, உங்களுக்கே தெரியும் சிசிடிவி கேமராஸ்ல ஹை குவாலிட்டி ஃபுட்டேஜஸ் இருக்காது. தூரத்துல இருக்க இமேஜஸ் எதுவுமே அவ்வளவு கிளியரா தெரியாது. அதனால இந்த வீடியோ ஃபுட்டேஜை வச்சு அந்த ஆட்டோவோட நம்பரையும் போலீஸால கண்டுபிடிக்க முடியல. கையில பெரிய டிவைஸை தூக்கிட்டு போறாரு. அந்த நம்பரோட மூஞ்சையும் சரியா பார்க்க முடியல. பட் போலீஸ்க்கு ஒரு விஷயம் இந்த வீடியோல கிடைச்சது. அது என்னன்னா, அந்த ஆட்டோ ரிக்ஷால சாரதின்னு எழுதி இருக்கு. பிளஸ் அது ஒரு ஆட்டோ ரிக்ஷா. இந்த 2 விஷயத்தையும் வச்சுக்கிட்டு டெல்லி முழுக்க அலசுறாங்க போலீஸ். கொலை நடந்த அடுத்த நாள் 2 மணிக்கு இந்த சாரதின்னு எழுதப்பட்ட ரிக்ஷாவை கண்டுபிடிக்கிறாங்க. இமீடியட்டா ஆட்டோ டிரைவரை பிடிச்சு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க போலீஸ். அப்ப அந்த ஆட்டோ டிரைவர் என்ன சொல்றாருன்னா, ஆமா சார், நேத்து நான் சவுத் வெஸ்ட் டெல்லியில இருந்து ஒரு சவாரி ஏத்தினேன். தஷ்ரத்புரி மெட்ரோ ஸ்டேஷன்ல தான் அவரோட டிராப் லொகேஷன். ஆட்டோல ஏறும் போதே கொஞ்சம் வித்தியாசமா இருந்தான் சார். அவரோட ட்ரெஸ்லயும் சரி அவரோட முகத்திலயும் சரி கொஞ்சம் ரத்தம் படிஞ்சு இருந்தது. அவரை வண்டியை விட்டு இறக்கும் போது அவர்கிட்டயே நான் கேட்டேன், ஏன்பா மூஞ்சி ஃபுல்லா ரத்தமா இருக்குன்னு கேட்டேன். அதற்கு அந்த ஆளு எதுவுமே சொல்ல. அதுக்கப்புறம் கிழிஞ்சு போன 30 ரூபாய் நோட்டு கொடுத்தான். எனக்கு வாங்க விருப்பம் இல்ல, அதனால ஜிபே பண்ண சொல்லிட்டேன் சார் அப்படின்னு சொல்றாரு. இந்த டீடைல் சொன்ன உடனே தான் போலீஸ்க்கு ஒரு பயங்கரமான க்ளூ கிடைச்சது. அது என்னன்னா, ஜிபே பண்ண அந்த நபரோட இன்ஃபர்மேஷன் இப்ப அந்த ஆட்டோ டிரைவரோட ஆப்புக்குள்ள இருக்கு. கரெக்டா டைம் பார்த்து அந்த நபர் யாருன்னு கண்டுபிடிக்கிறாங்க. அந்த நபர் வேற யாரும் இல்ல, பபிதாவோட சகோதரி ஒரு சகோதரனோட மகன் தான், நெஃப்யூ தான். அந்த பையனோட பேரு அபிஷேக் வர்மா. பையனுக்கு 33 வயசு ஆகுது. நார்த் வெஸ்ட் டெல்லியில ஒரு காஸ்மெட்டிக் ஷாப் வச்சிருக்கான். இன்னும் எக்ஸாக்டா சொல்லணும்னா நார்த் வெஸ்ட் டெல்லியில புராரியில தான் இருக்கான். பையனை தேடி போலீஸ் போலான்னு பார்த்தா பையனே போலீஸை தேடி வந்தான். ஆக்சுவலா கொலை நடந்த அடுத்த நாள் தானே இது. சோ பபிதா வர்மா கௌரவோட போஸ்ட்மார்ட்டம் நடந்துட்டு இருக்கு. போஸ்ட்மார்ட்டம் நடந்துட்டு இருக்க ஹாஸ்பிட்டலுக்கே அபிஷேக் வர்மா வந்தான். ஏன்னா அவன் மேல யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாதுன்ற காரணத்துக்காகவே, டிராமா கிரியேட் பண்றதுக்காகவே அபிஷேக் வர்மா போஸ்ட்மார்ட்டம் நடக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு வந்தான். அவன் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்த விஷயம் அங்க இருக்க போலீஸ் மூலமாவே இமீடியட்டா போலீஸ் ஸ்டேஷனுக்கு தகவல் போச்சு. அடுத்த சில வினாடிகள்லயே அபிஷேக் வர்மாவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணாங்க. போலீஸ் அபிஷேக்கை விசாரிக்கும் போது அபிஷேக் போலீஸ் கிட்ட என்ன சொல்லியிருக்கானா, 2019ஆம் ஆண்டு டிசம்பர் மாசம் அபிஷேக்கோட தங்கச்சிக்கு கல்யாணம் நடந்திருக்கு. அப்ப அபிஷேக் அவனோட அத்தை கிட்ட இருந்து, அதாவது பபிதா கிட்ட இருந்து 50,000 ரூபாய் கடனா வாங்கியிருக்கான். இந்த கடனை அபிஷேக்கால அடுத்த சில வருடங்கள்லயோ இல்ல மாதங்கள்லயோ திருப்பி தர முடியல. இதனால பபிதா டென்ஷன் ஆகி அடிக்கடி அபிஷேக்க திட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. இதுல கோவம் வந்த அபிஷேக் என்ன பண்றான்னா, பபிதாவை கொலை பண்ணணும்னு பிளான் போடுறான். சோ அவங்க ஹஸ்பண்ட் வீட்ல இல்லாத சமயத்துல பபிதாவை கொலை பண்றது தான் அபிஷேக்கோட பிளான். ஆனா இங்க இருக்க பிரச்சனை என்னன்னா, பபிதாவோட பையன் கௌரவ் இருக்கார்ல, அவருக்கு கடந்த 1 வருஷமாவே வேலை இல்ல. இதற்கு முன்னாடி அவர் ஹைதராபாத்ல ஒரு கம்பெனில வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. ஆனா கடந்த 1 வருஷமா அவர் வீட்ல தான் இருக்காரு. சோ பபிதாவை கொலை பண்ணா கௌரவுக்கு தெரியாம இருக்காது. அதனால எவிடன்ஸே இல்லாம கொலை பண்ணணும்னா கௌரவையும் சேர்த்து கொலை பண்ணணும். இதுதான் அபிஷேக்கோட பிளான். இந்த பிளானை பக்காவா எக்ஸிக்யூட் பண்ணணும்ன்றதுக்காகவே அபிஷேக் என்ன பண்றாருன்னா, கௌரவையும் பபிதாவையும் அடிச்ச பிறகு டம்பல்ல தண்ணி நிறைஞ்சிருக்க பக்கெட்ல போடுறாரு. அவரோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் ஃபுல்லா கிளீன் பண்றாரு. ஏன் ஈவன் அடிக்கும் போது ரத்தக்கரை ஆகும்னு அவருக்கு தெரியும், ரத்தம் தெரிக்கும்னு அவருக்கு தெரியும். அதனால 2வது செட் ட்ரெஸ்ஸையும் எடுத்துட்டு வந்திருக்காரு அபிஷேக். அதையும் தாண்டி அந்த 2வது செட் ட்ரெஸ்லயும் ரத்தம் படிஞ்சிருக்கு. இதெல்லாம் தாண்டி ஒரு ராபரி மாதிரி இருக்கணும்ன்றதுக்காக அந்த வீட்டுல இருக்க கபடை உடைச்சு சில வெள்ளி காயின்களையும் திருடி இருக்காரு. பிளஸ் ஆட்டோ பிடிச்சு நேரா வீட்டுக்கு போகாம தஷ்ரத்புரி மெட்ரோ ஸ்டேஷனுக்கு ஆட்டோல போயிருக்காரு. அங்க அவரு ஆல்ரெடி பார்க் பண்ண வெஹிக்கிள்
வெஹிக்கிளை வச்சு வீட்டுக்கு போயிருக்காரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வரும்போது அவரு ஸ்ட்ரெயிட்டா தான் அவரோட அத்தை வீட்டுக்கு வரல, அதுக்கு பதிலா அவரோட 2 வீலரை வச்சுக்கிட்டு ஸ்ட்ரெயிட்டா தஷ்ரத்புரி மெட்ரோ ஸ்டேஷனுக்கு வந்திருக்காரு. அங்க இருந்து ஒரு ஆட்டோவை பிடிச்சு அவரோட அத்தை வீட்டுக்கு வந்து கொலை பண்ணியிருக்காரு. அண்ட் ஆப்வியஸா போகும்போது டிவிஆரையும் சுட்டுட்டு போயிருக்காரு. இதெல்லாம் எப்ப நடத்திருக்காருன்னா அப்ராக்சிமேட்டா மதியானம் 12:30 மணிக்கு செஞ்சிருக்காரு. அபிஷேக் போலீஸ் கிட்ட என்ன சொல்றாருன்னா, என்னோட அத்தை ரொம்ப திட்டிக்கிட்டே இருந்தாங்க, நானும் எவ்வளவோ பொறுத்து பார்த்தேன். கொலை நடக்கிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான், ஜூலை 4ஆம் தேதி தான் நான் என் அத்தையை பார்க்க ஆசையா அவங்களோட வீட்டுக்கு வந்திருந்தேன். அன்னைக்கும் அவங்க என்ன பணத்தை கேட்டு அசிங்கப்படுத்தினாங்க. அன்னைக்கு தான் அவங்கள கொலை பண்ணணும்னு முடிவு செஞ்சேன் அப்படின்னு அபிஷேக் போலீஸ்ல ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. இதையும் தாண்டி அபிஷேக்கோட வீட்டுல இருந்து இந்த சில்வர் காயின்ஸ் அப்புறம் டிவிஆர் இது எல்லாத்தையும் போலீஸ் ரெக்கவர் பண்ணியிருக்காங்க. பபிதா எந்த முறையில அபிஷேக் கிட்ட அவங்களோட பணத்தை திருப்பி கேட்டாங்கன்னு எனக்கு தெரியல. அப்படி அவங்க கீழ்த்தரமா அபிஷேக்கை நடத்தி இருந்தா அது தப்பு தான். ஆனா அதற்கு பதில் கொலை ஆகாது. குற்றத்திற்கு தீர்வு என்னைக்குமே இன்னொரு குற்றம் ஆகாது. அதுவும் அபிஷேக் பண்ண குற்றம் மாபெரும் குற்றம். அவ்வளவு ரோஷம் இருக்கவன் கொலை பண்றதுக்கு பதிலா அவனோட முனைப்பை உழைப்புல காட்டிட்டு 50,000 ரூபாய் 60,000 ரூபாய் மூஞ்சில வீசி எறிஞ்சிட்டு அப்ப சீனை போட்டிருக்கணும். ஆனா கடன் கொடுத்தவங்க காசை திருப்பி கேட்டாங்க, அசிங்கப்படுத்தினாங்க, அதுக்காக அவங்களையும் அவங்களோட பிள்ளையும் கொண்டுன்றது எந்த விதத்துல நியாயம்னு எனக்கு தெரியல. உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க. நான் கண்டிப்பா ஒவ்வொரு கமெண்ட்டையும் படிக்கிறேன். கூடிய சீக்கிரமே உங்களை வேற ஒரு வீடியோல வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.